ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஈரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இந்த ரெசிபி செய்ய 1/2 கிலோ ஈரல் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, சீரகம் 1 டீஸ்பூன், இது கூடவே 20 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகள் இதெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கின பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 3 டீஸ்பூன், இது கூடவே உப்பு 1 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஈரலை இதில் சேர்த்துக்கோங்க. ஈரல் சேர்த்த பிறகு இது கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஈரல் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈரல் நல்லா வெந்துடுச்சா செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதில் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி இலைகள் இதெல்லாம் சேர்த்து இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஹெல்த்தியான ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.